ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து சமரிய ஸ்திரீ கிட்ட, பிதாவை தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவியோடு வேற, ஆவியானவரோடு வேற. Hallelujah. In spirit is different, with the spirit of God is different. In spirit, ஆவியோடு என்பது நான் என்னையே மறந்து, என் ஆசை எல்லாத்தையும் மறந்து அவரை மாத்திரம் நினைச்சு ஆராதிக்கிறது. Hallelujah. நான் என்னையே மறந்துடணும். நான் என்னை பத்தி யோசிக்க கூடாது. என்ன யாருன்னா பாக்குறாங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. 3 காரியங்கள் நாம் மறக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சமரிய ஸ்திரீ கிட்ட கர்த்தர் 3 காரியத்தை மறக்க வைத்தார். என்னன்னுமா, முதலாவது அந்த அம்மா தண்ணி சேர வராங்க அப்படின்னு ஒரு கிணறு இருக்கு. ஒரு கிணறு தன்னோட எடுத்துக்கொண்டு வந்த ஒரு குடம். அதை கர்த்தர் அந்த எண்ணத்தோட வராங்க. 2வது, சுத்தமுத்திலும் யாரன்னா பாக்குவாங்களா? ஏன்னா நான் ஒதுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்ததி, அதாவது புறஜாதி, நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். 2வது, நான் இந்த இடத்துல வந்தா எந்த யூதர்கள் நின்றா நான் ஓடிடணும், அவங்க பக்கத்துல நான் நிக்க கூடாது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் 3 காரியத்தை மறக்க வைப்பார். முதலாவது, நான் போகிற இடத்தை மறக்கணும். இது பில்டிங்னு நினைக்க கூடாது. இந்த இடத்துக்கு நான் போறேன், இந்த இடம் இப்படி இருக்கு, அந்த இடம் அப்படி இருக்கு, எப்படி அப்படின்னு சொல்லி இடத்தை நான் யோசிக்க கூடாது. நான் இடத்தை பார்க்க வரல, நான் தேவனை பார்க்க வந்திருக்கிறேன். முதலாவது. 2வது, நான் வந்துட்டதுக்கு பிற்பாடு சுத்த முத்திலும் இருக்கிற பக்கத்துல இருக்கிற முன்னாடி நிக்கிற ஜனத்தை நான் பார்க்க கூடாது. ஏன்னா நான் ஜனத்தை பார்க்க வரல, ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. 3வது, நீங்க உங்களையே மறக்கணும். நீங்க உங்களுக்காகவும் வரல, உங்களை வெளிப்படுத்தவும் வரல, நீங்க வந்திருக்கிறது அவரை பார்க்கறதுக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கு நாமே சொல்லுவீங்க? அதனால தான் சொல்றேன், ஆவியோடு என்பது நான் முற்றிலுமா சாகணும். அதாவது ரோமர் 12 சொல்லுது, உங்கள் அவயங்களை, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலி, உங்களை எப்படின்னா அப்படியே நீங்க செத்து போகணும். இதுவே நீங்கள் செய்கிற புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. நான் கையை உயர்த்தும் போது பக்கத்துல இருக்கிற என்ன பைத்தியம் சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. எங்க அப்பாவுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷல். அல்லேலூயா.